உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும், நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ்பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மகாராஜ நகர், திருநெல்வேலி. 9446255559. இப்பொழுது எளிய முறையில் தனிஷ்க் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். தனிஷ்க் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம். தனிஷ்க் ஹோட்டல் 9R ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பழைய பஸ் நிலையம் அருகில், ஜங்ஷன், திருநெல்வேலி. செல் 9750952613. ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டாக்ஸ் குறித்த நேரத்தில் ஃபைலிங் செய்ய மற்றும் அனைத்து விதமான அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளவும். வின் அக்கவுண்டிங் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், SN ஹை ரோட், திருநெல்வேலி. செல் 9585070124. சாலமன கட்டழிக்கு மனையாழினார். இல்லத்தரசி என்று சொல்லக்கூடியவள் வரவுக்கு ஏற்ற செலவு செஞ்சு வாழும். அளவுக்கு மிஞ்சி வரவுக்கு மிஞ்சின செலவு எந்த பெண்டாட்டி குடும்பத்துல செய்யறாளோ அவதான் அந்த புருஷனுக்கு நிரந்தரமான அட்டமத்து சனி. தீபாவளி தான் முடிஞ்சிட்டுல, எதுக்கு சேல் எடுக்க அப்படின்னு கேட்டு பாருங்க. இருக்கட்டுமே, என்ன குறைஞ்சு போச்சு, கூட 2 சேலை இருந்தா உங்களுக்கு என்ன உசுரா போகுது அப்படின்னு கேட்கிறோமே. இப்பதானே தீபாவளி வந்தது, இப்பதானே பொங்கல் வந்தது, தினமும் ஒரு சேலை எடுக்கணுமான்னு கேட்க முடியாது. இன்னைக்கெல்லாம் வீட்டுல காய்கறி வாங்கிட்டு வரோம் பையா மார்க்கெட்ல போய். எந்த காயை முதல்ல சமைக்கணும்னு அந்த காலத்துல பெரியவங்க முடிவு பண்ணி வச்சாங்க. வெண்டைக்காவா முத்தி பயிரும் முதல்ல சமைச்சிரு, அவரைக்காவா வாடி பயிரும் அடுத்த நாள் சமைச்சிரு. மொத்தமா வாங்கிட்டு வருவோம் கடைக்கு போய் பொருள். ஆனா எதை எதை எப்பப்ப சமைக்கணும்னு தெரியாம அத்தனை பொருளையும் நாசப்படுத்துவோம். அதை தூக்கி தூர போடுறத நினைச்சு இன்னைக்கு யாரும் கவலைப்படுறது இல்லை. நம்முடைய வருவாய்க்கு தக்கனதான வாழ்க்கை. சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்க்கறதெல்லாம் எடுத்து ட்ராலிக்குள்ள போடுறோமே. ஒரு காலத்துல பலசரக்கு எழுதித்தானே போனோம். கடுகு 100, மஞ்சள், உப்பு, கல்லுப்பு, தூளுப்பு, புளி. 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கூட ஒரு மாசத்துக்கு 1/4 கிலோ புளி போதும், அதுவே அதிகம். ஆனா இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வீட்டு பக்கத்துல கடை இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் புறப்பட்டு போய் அதுக்குன்னு ஒரு சாரியை கட்டி அங்க போய் அந்த ட்ராலியை இழுன்னு இழுத்து பார்க்கறதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு என்ன விலைன்னு கூட இன்னைக்கு கண்ணார பார்க்காம அவன் 7000 சொன்னாலும் அப்படி கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு, அவன் 10,000 சொன்னாலும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு 45 நாள் கழிச்சு குறைஞ்சிட்டு தலையில துண்டு போட்ட மாதிரி உட்கார்ந்துருப்போம் பாருங்க. ஐயோ பில்லு வந்துட்டு இவ்வளவுக்கு எடுத்தேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் வரவுக்கு மிஞ்சின வாழ்க்கை எவனுக்கு இருக்கோ அவன் பூரா சீரழிஞ்ச கதை தான், சீரழிஞ்ச முழப்பு தான். ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் பெரியோர்களே, தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், தேவையில்லாத பொருட்களை எல்லாம், அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், ஒரு நாள் தேவையான அத்தியாவசியமான பொருளை இழக்க வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும். சூப்பர் மார்க்கெட்ல போய் ஓயாம கார்டை ஸ்வைப் பண்ணுவோம், கடைசியில் குடியிருக்கிற வீடே பேங்க்காரன் கொண்டு போயிடுவான். கடல்லே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கை! காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலை எரி போன்ற அயலானும் சாலமன கட்டழிக்கு மனையாள் இம்மூவர் தமக்கு அட்டமத்து சனினா. ஆக அட்டமத்து சனியை பார்த்தா பயம், கண்டச்சனியை பார்த்தா பயம். கடகத்துக்கெல்லாம் கண்டச்சனி ஆரம்பமாயிருக்கு பயம். சிம்மத்துக்கு பொங்கு சனி. ஆனாலும் எங்க வீட்டுக்கார சிம்மம் என்கிட்ட கேட்காரு, பொங்கு சனின்னு போட்டிருக்கு இந்த சிம்மம். ஒரு 5 வருஷமா அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க. புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது சிம்மம், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. இப்பதான் அதுக்கு கொஞ்சம் நிம்மதி வரும்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அதுவே இன்னொருத்தன் சொல்றான், பழைய குருடி கதவை திரடி. எங்க வீட்டுக்கார பயந்துகிட்டு சிம்மம் நல்லா இருக்குமான்னா, ரொம்ப அமோகமா இருக்கும், ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பதான் அமோகமா இருக்கும்னு சொல்லி வச்சிருக்கேன். கண்டச்சனி, பாதச்சனி எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு நாம பயப்படுறோம். இந்த பயம் நீங்கணும்னா எது வேணாலும் பயிற்சி ஆகிட்டேதாங்க இருக்கும். எனக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கு, கிரகங்கள் மேல நம்பிக்கை இருக்கு, நட்சத்திரங்கள் மேல நம்பிக்கை இருக்கு. நம்முடைய கர்ம பலனுக்கு ஏற்றார் போல அது மாறிக்கொண்டேதான் இருக்கும். குரு மாறுவா, சனி மாறுவா, ராகு எது பயிற்சி நடக்கும், சுக்கிரன் மாறுவா, எல்லாம் மாறும்.
உன் மனம் மட்டும் தெளிவாக மாறாமல் இறைவனடி சேரக்கூடிய நிலையில் உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்குமே ஆனால் எது எங்க மாறினாலும் இறை நாமம் உன்னை காப்பாற்றும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய எட்ஜ் என்ன தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஃபைனல் என்ன தெரியுமா? சரணாகதி. இறைவன் மனசு வச்சா மணி அடிக்குது பாருங்க. எப்பேற்பட்ட துன்பத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இறை நாமத்துக்கு உண்டு. இறைவனுடைய நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருங்கள். இறைவனுடைய நாமம் தான் இந்த கலியுகத்துல நம்மை முழுமையாக காப்பாற்றும். சனியை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கெடுதல் நினைக்காம எல்லாரும் இந்த உலகத்துல சேமமா இருக்கட்டும். பொறாமை என்கின்ற எண்ணம் உங்களையும் அறியாமல் உங்கள் மனதிற்குள்ளே வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வேற ஒண்ணும் செய்யாதீங்க. உங்க கையை வச்சு உங்க கன்னத்துல ஓங்கி அடிங்க. நீ சிந்திக்கிறது சரியா? நீ சிந்திக்கிறது சரியான்னு யோசித்து பாருங்கள். அடுத்த நிமிஷம் அந்த பொறாமை குணம் எட்டி பார்க்காது. தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் ஒருவனுடைய மனதிலே ஆக்கிரமித்து இருக்கிறது என்று சொன்னால் சனியினுடைய ஆதிக்கத்திற்குள்ளே கிடந்து அவன் புரழுகிறான் என்று பொருள். சில பேருக்கு எதை எடுத்தாலும் எதிர்மறை சிந்தனை தான் வரும். கோயிலுக்கு போன ஆழ காணுமே, வர்ற வழியில ஏதாவது இப்படியா நினைக்கிறது, போனவன் வருவான்னு நினைக்கணும். சாப்பிட போகும்போதே சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு ஏதாவது நமக்கு அப்படின்னா ஏதாவது ஆயிரும். நல்லதே நினைக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு கொடுப்பது எது? இறைவனுடைய நாமம். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு நிரம்ப இருக்கிறதா? சனியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வருதா? சனிதான். ஒண்ணும் இல்லைங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்கிட்ட நெருங்கி உட்கார்ந்து பேசி பழகவே கூடாது. வீட்டுல இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பேன் நான். ஒரு ஜன்னல்ல ஒரு சின்ன மீன் தொட்டி வாங்கி அதுல 4 மீனை வாங்கி விட்டுருக்கேன். இந்த மீன் அங்கிட்டு ஓடுறத கூர்மையா பார்த்தா நமக்கு பிரஷரே வராதான். பிளட் பிரஷர் நார்மலா இருக்கணும்னா மீன் ஓட்டத்தை பார்க்கணும். அதுக்கு ஒரு தொட்டியை வாங்கி வச்சிருக்கேன். 4 மீன் தான் கிடக்கு. எனக்கு அவ்வளவுதான் பராமரிக்கிறதுக்கு நேரம் இருக்கும்னு வைங்களேன். இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டு கிடக்கு எங்க வீட்டுல. வடக்கு பக்கத்துல ஃபிஷ் டேங்க் இருக்கு, தெற்கு பக்கத்துல ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல குட்டி குட்டி தொட்டியில 2 மணி பிளான்ட், இன்னொன்னு ஒரு நிழல்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிளான்ட் வாங்கி அந்த ஓரத்துல சின்ன சின்ன தொட்டியில வச்சிருக்கேன். அடிக்கடி வெளியூர் போறதுனால எங்கெங்க என்னென்ன அழகான கலை பொருட்கள் கிடைக்குமோ பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சா வாங்கிடுவேன். அன்னைக்கு வாடிப்பட்டி தாண்டி போயிட்டு இருக்க ஒரு 7 குட்டி குட்டி யானை அப்படி அழகான ஒரு பீடம் மாதிரி மணியெல்லாம் தொங்க விட்டு ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளவுன்னு கேட்டேன். 700 ரூபா நான் வாங்கி கொண்டு வந்து அதுக்கு மேல ஒரு பூச்சட்டி வச்சு அந்த பூக்கள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறேன். அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாஸ்து. தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய மலர்களை வீட்டுக்குள் நுழையக்கூடியவன் முதல்ல பார்த்தான்னா ஒருவேளை அவன் நெகட்டிவ் எனர்ஜியோட வந்தா கூட என்ன ஆகும்? தண்ணியோட போயிடும். அப்புறம் அவன் வீட்டுக்குள்ள வருவான். நிலக்கண்ணாடிய வாசல்ல மாட்டி வைக்கிறோம். எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, சொந்தக்கார அம்மா. அதுல ஒரு ஊஞ்சல் கிடக்கு. அந்த ஊஞ்சல் அப்படியே காலை நீட்டி ஆட்டிக்கிட்டு அப்படியே பார்த்தாங்க. ஓ, இந்த பக்கம் மீன் தொட்டி இருக்கா அந்த ஜன்னல் மேல, இது முனியில நின்றுகிட்டு இருக்கு, அநேகமா கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்படின்னு. என்னடா இப்பதானே வாங்கி கொண்டு வந்து வச்சு கழுவி கல்லெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி மோட்டரை போட்டு வச்சிருக்கோம், உடஞ்சிரும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த மீனினுடைய அந்த தொட்டியினுடைய அடிபாகத்தை பாருங்க, மொத்தம் 10 சென்டிமீட்டர். நான் அளந்து பார்த்து தான் வச்சிருக்கேன். 9 சென்டிமீட்டர்ல உட்கார்ந்துருக்கு டேங்க். அந்த 1 சென்டிமீட்டர், ஒரே 1 சென்டிமீட்டருக்காக அது கீழே விழாதுன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. பேலன்ஸ் இல்லாம உளுந்து உடஞ்சிரும். சரி நம்ம வீதியா அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பவே கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க. இந்த செடியெல்லாம் எங்க வாங்கினது? திருநெல்வேலியில வாங்கினது. மணி பிளான்ட். மணி தான் இல்லை, பிளான்டாவது வைப்போம், கொஞ்சம் மணி வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு வச்சிருக்கேன். மழை பெஞ்சா அந்த தண்ணி சேர்ற இடம் இந்த மூலை தான் அவங்க சொல்றாங்க. அந்த தண்ணியை வெளியே தள்ளணுங்கிறதுக்காக இந்த ட்ரெயின் இழுப்பேன். இந்த தொட்டி பூரா கீழே விழுந்து உடஞ்சிரும். நான் உடனே அடடா இது என்ன பெரிய 7.5 இருக்குது, சனியே இன்னும் பேரலையே, அதுக்குள்ள இப்படி 7.5 இருக்குன்னு, அது எப்படி உடையும்? அவ்வளவு பிளாஸ்டிக் தொட்டி அப்படின்னு. அதுதான் சீக்கிரம் உடஞ்சிரும். மண் தொட்டியாவது கொஞ்சம் பழப்போம், இது 2ஆ பிளந்துரும் அப்படின்ட்டான். போச்சா, மீன் தொட்டியும் போச்சு, செடியும் போச்சா. இந்த யானையை பாத்திரப்படாதுன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை.
ஆனா கரெக்டா அந்த கண்ணு அந்த யானை கிட்ட போய் சொன்னாங்க, இது எங்க வாங்கின அப்படின்னாங்க. வாடிப்பட்டியில வாங்கினேன் அப்படின்ட்டு. எங்க வீட்டுல 1க்கு 2 நாய் கிடக்கு. அந்த 2 நாயும் இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடி உருண்டு இந்த தொட்டி மேலேயே விழுந்து தொட்டியை உடைச்சுவான் 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் அப்படின்னா. நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க, சத்தியமா சொல்றேன், கோயில்ல போய் சொல்லல, மீன் தொட்டி உடைஞ்சு போச்சு, செடி உருண்டு 2 செடி உடைஞ்சு போச்சு. இந்த ஒரு அழகான ஒரு யானைக்கு மேல ஒரு பூ ட்ரே வச்சிருந்த பாருங்க, தண்ணி ஊத்தி நுறங்கி போனான். இப்ப அதை என்னத்தையும் வச்சு ஒட்டணும், ஏன்னா அது ரொம்ப விலை கூடினது, அது எப்படியோ ஒட்டணும் அப்படின்னு தூக்கி பத்திரமா வச்சிருக்கேன். அப்பமா இந்த சொன்னவன் சும்மா இருந்தானா வந்து எங்கிட்ட சொல்லுது அந்த அம்மா, இந்த உடஞ்ச மண்சட்டி வீட்டுல வைக்கக்கூடாது, டோட்டலா வீட்டுக்கே ஆகாது அப்படின்னு. இது எல்லாம் போச்சு, நம்ம வீடும் போதான்னு டக்குன்னு அதை தூக்கி வெளியே கொண்டே போட்டேன். அப்பா போகி அன்னைக்கு தூக்கி வெளியே போட்டேன், இந்த ஒரு வீடு தான் நமக்கு இருக்கு, அதுவும் போயிடக்கூடாது. எப்பொழுதுமே நெகட்டிவா எவன் திங்க் பண்றானோ, அவன் அப்படி திங்க் பண்றாங்கிற சூட்சம் நமக்கு தெரிஞ்சிட்டுனா அவன்கிட்ட அதிகம் பேச்சு வச்சுக்கிடாம அவன் அவாய்ட் பண்றதுதான் உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ். ஏன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் யாருக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் மனதிற்குள்ளே இருக்கிறதோ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கின்ற இடத்துல சனி நித்திய வாசம் செய்வான் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கேட்டுக்கோ, இந்த சனியினுடைய கொடூரத்திலிருந்து நீங்க விலகணும். எது வேணாலும் வந்துட்டு போகுது, எந்த சனி வேணாலும் வந்துட்டு போகுது, நீங்க விலகணும்னு சொன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது குல தெய்வ வழிபாட்டுக்கு முன்னதாகவே நீங்கள் செய்ய வேண்டியது பித்ரு கடமைகளை செய்யணும். பித்ருக்களுக்குரிய வழிபாட்டை நீங்கள் செய்யணும். சனி உங்க கிட்டே வரமாட்டான். உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.